ஏய் ஆதி, பொங்கல் லீவ் விட்டுருக்காங்க. அந்த லீவ்ல நீ என்ன செய்ய போற? 4 நாள் லீவ்ல கேம் தான் விளையாட போறேன். மறந்துட்டியா? தமிழ் ஐயா ஹோம்வொர்க் குடுத்துருக்காங்க. ஞாபகம் இருக்கா? பொங்கல பத்தி கட்டுரை எழுதிட்டு வரணும். ஆமான்டா நான் மறந்தே போயிட்டேன். ஏய்! ஆதி ஆதி, பால் வச்சிருந்தேன், குடிச்சிட்டியா? ஆமா நான் குடிச்சிட்டேன். ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கேம் விளையாடணுமா? ஹோம்ஒர்க் இருந்தா ஹோம்ஒர்க்கை முடி. நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம். இந்த வருஷம் பொங்கலை அங்கதான் கொண்டாட போறோம். ஆனா அம்மா, அங்க போர் அடிக்குமே. அதெல்லாம் முடியாது. நாம ஊருக்கு போறோம். உன்னோட ஹோம்ஒர்க் நோட்டையும் உனக்கு தேவையான பொருள்களையும் எடுத்து வச்சுக்க. சரி, இன்னும் எவ்வளோ நேரமா ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம்தான். அடுத்த ஸ்டாப்பிங்ல நம்ம இறங்கிடலாம். இந்த இடம் உனக்கு ரொம்பவே பிடிக்கும் பாரு. வாங்க போகலாம். அடடே! வா வா ஆதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். ஏய் ஆதி, வந்துட்டியா? உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் கண்ண. சரி வா, நம்ம வயலுக்கு போலாம். கண்ணா, சீக்கிரமா திரும்ப வந்துடணும். கிராமம் ரொம்ப அமைதியாவும் பசுமையாவும் இருக்குடா. நாம எங்க போறோம் கண்ணா? நாளைக்கு பொங்கல் வருதுல்ல, அதுக்காக போய் கரும்பு வெட்டிட்டு வரலாம். இந்த 4 நாள் நம்ம ஜாலியா விளையாடலாம். என்ன? எங்க பொங்கலை பத்தி கட்டுரை எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்படியா? நீ கவலைப்படாத. அத பத்தி நான் உனக்கு சொல்லித்தரேன். பொங்கல் என்பது தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அறுவடை திருவிழா. நாம வயல்ல நல்ல விளைச்சல் கிடைக்க உதவிய சூரியனுக்கும் இயற்கை அன்னைக்கும் பண்ணை விலங்குகளுக்கும் நன்றி சொல்லக்கூடிய நாளாக தான் அந்த பொங்கலை கொண்டாடுறோம். அது மட்டும் இல்ல, பொங்கல் செய்யும் போது அது எப்படி பொங்கி வருதோ அது மாதிரி விவசாயிகளோட மனசும் மகிழ்ச்சி பொங்கி நிறைஞ்சிருக்கணும்னு இயற்கை கிட்ட வேண்டி கேட்டு கொண்டாடுறோம். நாளைக்கு என்ன பண்றாங்கன்னு நேர்ல பார்த்தே தெரிஞ்சுக்க. கண்டிப்பா இது கட்டுரை எழுத உதவியா இருக்கும். இங்க பாருங்க தனங்கெல்லாம், பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு சத்தமா சொல்லணும். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்